So good evening students. Today we will see the current affairs analysis dated 3rd November 2020. First news, rising cyber crimes. So இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா லைக் சைபர் க்ரைம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாத்துக்குமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆர்டர். ஸோ எனிவே ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஃபார் யூ பீப்புள் சைபர் கிரைம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ லோ கன்வர்ஷன் ரேட்ஸ் மெயினாக இந்த லெட்டருக்கான ரீசன்ஸ். நிறைய சைபர் கிரைம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது ஆனால் அது வந்து கன்வெர்ட் ஆகலை எஃப்ஐஆராக, அது ஒரு ரீசன். அப்புறம் சைபர் கிரைம் வாலண்டியர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றது. ஸோ ஆன்லைனில் இல்லீகாலிட்டி பண்ணுறது, ஆன்லைன் கண்டென்ட் மூலமாக அன்லாஃபுல் ப்ராக்டிஸஸில் ஈடுபடுறது, ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தே ஹாவ் டு ஹாவ் சம் வாலண்டியர்ஸ் லைக் இன்ஜினியர்ஸ் எக்ஸெட்ரா. தென் இன்க்ரீஸ் இன் கேசஸ் 2018 கம்பேர் பண்ணும்போது there is an increase of 63.5% கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஹெல்ப் இன் கர்பிங் தி ரைசிங் சைபர் கிரைம். நம்ம இப்போது டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதில் வரக்கூடிய ஃப்ராடெல்லாம் தடுக்கிறது இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரோனோகிராஃபி, சைல்ட் ஃப்ரோனோகிராஃபி, தென் சைபர் புல்லிங். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா. எஜுகேஷன், இன்னும் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு நேராக போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்போ நிறைய த்ரெட்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்ரி திங் த கண்டென்ட் வில் பி இன் தி ஆன்லைன். ஸோ அது வந்து லைக் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் சைபர் கவர்னன்ஸ் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். தென் நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எடுத்திங்கன்னா 2019 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ மெயின்லி உமன்ஸுக்கு எதிரான லைக் ப்ராப்ளம்ஸ் லைக் மார்ஃபிங் பண்ணி ப்ரோனோகிராஃபி வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரி சைல்டு ப்ரோனோகிராஃபி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது. அப்புறம் சைல்டு செக்ஸ் அப்யூஸ் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கண்டென்ட் ஆன் ரேப், இந்த மாதிரியான விஷயம், கேங் ரேப், இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த போர்ட்டல். இதை யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா தே கேன் கம்ப்ளைண்ட் திஸ் போர்ட்டல். த மினிஸ்ட்ரி வில் டேக் த ஆக்ஷன் இமீடியட்லி. ஸோ அப்புறம் சோஷியல் மீடியா ரிலேட்டடான கிரைம்ஸ்னால் ஸ்டாக்கிங், லைக் டார்ச்சர் பண்ணுறது, அது மாதிரி சைபர் புல்லிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. வி ஆர் நாட் த பார்ட் ஆஃப் புத்தபிஸ்ட் கன்வென்ஷன். இது யுனைடெட் ஸ்டேட்ஸோட கன்வென்ஷன். ஸோ கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்து உருவாக்குனாங்க. இது சைபர் கிரைமை தடுக்கிறதுக்காக இந்த கன்வென்ஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் மல்டிலேட்ரல் ட்ரீட்டி, பட் இட் கேம் லைக் வி ஆர் நாட் த சிக்னேட்டரி ஆஃப் திஸ் கன்வென்ஷன். சரியா? ஸோ 2001 இது லைக் சிக்னேச்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2004 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் த லைக் ப்ரோட்டோகால் ஆன் xenophobia அண்ட் தென் ரேசிசம் கமிட்டட். ஸோ மெயினாக இது உருவாக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கு, த்ரெட்னிங் வந்துடுமோ அப்படின்ற ஒரு அந்த அச்சத்தை போக்குறதுக்காகவும், ரேசிசம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் லைக் அதிகமாக ஆன்லைனில் பகிரப்படுறது. ஸோ லைக் பிளாக்ஸ் லிவ்ஸ் மேட்டர்ஸ் அந்த ஸ்டோரியெல்லாம் தெரியும். ஸோ ஆன்லைனில் ரேசிசம் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் அது வந்து பெரிய கலவரத்தை உருவாக்குறது, கம்யூனலிசம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சைபர் கிரைம் கன்வென்ஷன். அண்ட் இந்தியா இஸ் நாட் அ பார்ட்டி. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரஷ்யன் லெட் யூஎன் ரெசல்யூஷன், அதில் நம்ம வி ஆர் த பார்ட் ஆஃப் தட். சரியா? அது புத்தபிஸ்ட் கன்வென்ஷனை கவுண்டர் பண்ணுறதுக்கான உருவாக்கப்பட்ட கன்வென்ஷன் தான். அதில் நம்ம பார்ட்னராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. இந்தியா இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், செல்ஃபாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வி ஹேவிங் அ சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், I4C அப்படின்னு பேர். ஸோ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கம்பெனிஸை பாதுகாக்கிற த்ரெட்னிங்லேருந்து மெனஸில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் வி ஹேவிங் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். அப்புறம் சைபர் சுவச்தா கேந்திரா, அது எதுக்கு அப்படின்னா ஆன்லைனில் மேல்வேர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத க்ளீன் பண்ணுறதுக்காக அது. தென் CERT-in, ஆல்ரெடி வி ஹேவிங் திஸ் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹேக்கிங் நடந்துச்சு, ஏதாவது த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னா திஸ் டீம் வில் இன்டர்ஃபியர். சரியா? இன்டர்வீன். தென் செகண்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட் 16 சைக் அப்படின்ற ஒரு புதிய, இட்ஸ் அ ஓல்டு ஒன், முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட 1853 இஸ்டாலியன் அஸ்ட்ரானமரால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே மண்ணுனால் உருவாயிருக்கும், டஸ்ட்டுனால் இல்லைன்னா சாயில் பார்ட்டிகல்ஸால் உருவாயிருக்கும், ஆமாம், இல்லைனா ராக்ஸ்னால் உருவாயிருக்கும். ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி மெட்டல்ஸ். இப்போ அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமாக, ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக அல்ட்ராவயலட்ஸ் ரேஸ் இமேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது
அது அயனில் ரிஃப்ளெக்ட் பேக் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிருக்கு. ஸோ அவங்க என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஹபிள் டெலஸ்கோப் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் அயன் அண்ட் நிக்கல் அப்படின்றது, எர்த்தில் இருக்கக்கூடிய கோரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸ், தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் த நாசாவோட சைக் மிஷன் 2022 they are going to launch, and then 2026 it go like அது லேண்ட் ஆகும், அது ஆராய்ச்சி பண்ணுற ஹெல்ப் பண்ணும். சரியா? அப்புறம் எர்த்தோட லைக் வயலண்ட் ஹிஸ்ட்ரி, எர்த்தோட எவல்யூஷனை பற்றி படிக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். தென் தேர்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர். பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க நார்மல் லைக் ஃபார்மல் ஜாப், இன்ஃபார்மல் ஜாபில் வராமல் இருக்கிறவங்க, தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். இப்போது ஆன்லைனாக ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இல்லை. ஸோ ஹூ ஆர் நாட் இன் த ஃபார்மல் ஜாப், இப்போ ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்துகிறாங்க அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு, தென் இட் இஸ் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு பேர். இல்லைன்னா அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் அவங்களுக்கும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா இப்போ மெயின்லி பாதிக்கப்பட்டது இன்ஃபார்மல் செக்டார்ஸ். ஃபார்மல் செக்டார்ஸ் தே நெவர் லூஸ் த ஜாப்ஸ். சேலரி கம்மி பண்ணியிருக்காங்க, பட் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஆனால் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போது லைக் கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், ஸோ தே ஆர் யூஸிங், அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். சரியா? ஸோ அவங்களும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்காக தான் இது உருவாக்கப்படுறது. மெயின்லி கிக் ஒர்க்கர்ஸ். கிக் எக்கானமின்னா தெரியும்ல, தே ஆர் நாட் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். தென் மைக்ரண்ட் அன்ஆர்கனைஸ்ட் பீப்புளோட லைக் ப்ரொடெக்ஷனுக்காக இது உருவாக்கப்படுது. அவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி, அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ், டெய்லி அந்த மந்த்லி வேஜ் கேட்டகரி வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறது. பிளாட்ஃபார்ம் ஒர்க்குன்ற நான் சொன்னேன், பிளாட்ஃபார்ம் ஒர்க் மீன்ஸ் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் அவுட் சைட் தி ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். ட்ரெடிஷ்னல்னால் இப்போ வீடுகள்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க ஆன்லைனை யூஸ் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்முக்கு. அதே மாதிரி லைக் நார்மல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, தே வில் ஹாவ் இண்டஸ்ட்ரி லைக் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். ஆனால் இது வந்து அந்த கேட்டகரியே வராது, சர்வீஸ் ப்ரொவைட் மட்டும்தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பிளாட்ஃபார்ம் ஒர்க் லைக் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ப்ராமிசஸ் ஒர்க்கர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓனர்ஷிப். சில இடங்களில் அவங்க ஓனராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் வை அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? தென் மிஷன் சாகர். இது மிஷன் சாகர் 1 ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சாகர் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்ற இனிஷியேட்டிவ் 2015 வி லான்ச் ஃப்ரம் மொரீஷியஸ், அவர் பிரைம் மினிஸ்டர் லான்ச். அது என்னன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் ஏரியா வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் தோஸ் ஏரியாஸ். அப்படின்றப்போ வி ஆர் த பிக் பிரதர் கண்ட்ரி இன் திஸ் ஏரியா. அப்போது இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மொரீஷியஸ், சேசில்ஸ், அது மாதிரி மால்தீவ்ஸ் போன்ற கண்ட்ரிஸ் நம்ம தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். ப்ளஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் மெடிசின் ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி ஃபுட் பேக்கேஜஸ் நம்ம அனுப்பி வச்சுருக்கோம். மிஷன் 1ல் வி ப்ரொவைடட் எ ஷிப் வித் ஃபுட் பேக்கேஜஸ் எக்ஸெட்ரா. இப்போது திருப்பியும் அடுத்த ஷிப் அமைச்சிருக்கோம், தட் இஸ் ஐரவத் அப்படின்னு பேர். சூடான், சவுத் சூடான், ஜிபோத்தி, எரித்ரியா கண்ட்ரிஸுக்கு போகுது. முதல் ஷிப் வந்து மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், சேசில்ஸ், மடகாஸ்கர், கோமரோஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போச்சு. இப்போ இது சவுத் சூடான் போன்ற கண்ட்ரிஸுக்கு அமைச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சாகரை பற்றி சொன்னேன், செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல். இந்தியன் ஓஷன் ஏரியாவில் வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், வி ஆர் த பார்ட் ஆஃப் IORI, அது உங்களுக்கு தெரியும். தென் 5th நியூஸ் வந்து ஸ்டார் கேம்பெயினரை பற்றி தெர் இஸ் அ நியூஸ். மத்திய பிரதேஷோட ஃபார்மர் சிஎம் வந்து ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்ற பொசிஷன்லேருந்து 2 days பேக் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிமூவ் பண்ணாங்க. திருப்பி இப்போ லைக் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, அது கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அவங்க வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, ரிவோக் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க, விச் வாஸ் மேட் பை தி எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்றது நட்சத்திர கேம்பெயினர்ஸ். இப்போ நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்தீங்கன்னா அரசியல் லைக் இப்போது உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த கட்சிகளோட, அவங்கள தே வில் பி கன்சிடர்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் லைக் வேறு இடத்துக்கு பிஜேபி சார்ந்து பிரச்சாரங்களுக்கு போகிறான்னா ஹி வில் பி கன்சிடர்ஸ் ஸ்டார் கேம்பெயினர். அதே மாதிரி லைக் ஸ்டார் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க
கேம்பெயினிங் பண்ணுறதுக்கு. தே ஆர் ஆல் கால்ட் அஸ் ஸ்டார் கேம்பெயினர்ஸ்னு. ஒரு ரெகக்னைஸ்ட் பண்ணப்பட்ட கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் ரெஜிஸ்டர்டு இல்லை, ரெகக்னைஸ். எல்லா கட்சிகளுமே ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். ரெகக்னைஸ்ட் அப்படின்ற நேஷ்னல் அண்ட் தென் ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ற அங்கீகாரத்தில் வருது. அப்படிப்பட்ட கட்சி வந்து 40 பேரை யூஸ் பண்ணிக்கலாம், 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸை எலெக்ஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர்ட் பட் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் ஆர் நேஷ்னல், அந்த கட்சிகள் எல்லாமே 20 கேம்பெயினர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கான செலவு, இப்போ நார்மலாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன், இவ்வளோ தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. ஸோ அதுக்குள்ளாடி அவங்க செலவு பண்ணி முடிக்கணும். ஸோ அப்போது இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸோட செலவும் அந்த எம்எல்ஏவோட தலையில் போட்டாச்சு அப்படின்னா இட் வில் கிராஸ் த லிமிட். அதனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிடுறேன்னா, ஸ்டார் கேம்பெயினர்ஸ்ன்றது அந்த கட்சிக்கானது. இப்போ டிஎம்கே இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லைக் தே வில் கோ ரேலிஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, லைக் அவங்க அந்த டிஎம்கே பார்ட்டிக்கான ஸ்டார் கேம்பெயினரை தவிர இங்கே நிற்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சிக்கான ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது. அப்படின்றப்போ அது ஒரு கான்ஸ்டுவன்சி மேலே, ஒரு கான்ஸ்டுவன்சியோட ஓட் லைக் கேண்டிடேட் மேலே அந்த எக்ஸ்பென்சஸை வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா அதை பார்ட்டி பொறுப்பில் கொடுத்துருவாங்க. ஸோ இட் வில் நாட் கன்சிடர் அஸ் அ லைக் எலெக்ஷன், அந்த கேண்டிடேட்டோட எக்ஸ்பென்சஸில் ஆட் ஆகாது. தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்டார் கேம்பெயினர். அது மட்டும் இல்லை, ஸ்டார் கேம்பெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாப்புலர் ஃபேஸ். அப்போ ஓட்டிங் கிடைக்கும். முன்னாடி எம்ஜிஆர் இன்னைக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ட்ராமாஸ் மூலமாக பீப்புளை கவர்றதுக்கு. அதே மாதிரி ஸோ லைக் இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே கன்சிடர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் அண்ட் தென் அஸ் வெல் அஸ் பிக் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லைக் பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஸ்டார் கேம்பெயினர்ஸ் தான். அது மாதிரி வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தென் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ், இவங்க எல்லாமே ஸ்டார் கேம்பெயினர்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ செக்ஷன் 77 நான் உங்களுக்கு சொன்னது தான் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படின்றது. பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்பென்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து இதில் ஆடே ஆகாது. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ மத்திய பிரதேஷ் நியூஸ் நமக்கு வேணாம். ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அண்ட் தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வரக்கூடியதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் இன் கிளாஸஸ். தென் 6th one எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இது கோவிட்-19 டைம் பீரியடில் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து 3 lakh crore வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி முத்ரா லோன் அது மாதிரி எம்எஸ்எம்இ லோன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஒரு பேக்கேஜ் கொடுக்கறதுக்கான ஸ்கீம் தான் இது. இப்போ அதோட டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 lakh crore வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது அட்டைன் ஆகிற வரைக்கும் இட் வில் கண்டினியூ, த டைம் டியூரேஷன் வில் கண்டினியூ. மெயின்லி இந்த லோன் வந்து 100% கவரேஜ் நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் மூலமாக. ஸோ சப்போஸ் பே பண்ணலை அப்படின்னா தே வில் கிவ் சம் அஷூரன்ஸ் டு தி கம்பெனிஸ், பேங்க்ஸ். சரியா? ஸோ கம்பெனிஸ் வந்து இந்த பேங்க்ஸ் கிட்ட நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் லைக் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டே லோன் வாங்கிக்கலாம். எலிஜிபிலிட்டி எடுத்திங்கன்னா 50 crore கிரெடிட் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களா இருக்கணும். அது மாதிரி 250 crore டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். 3 lakh crore வரைக்கும் இட் வில் பி ப்ரொவைடட். ஒரு கம்பெனி கிடையாது, மொத்த கம்பெனிஸுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் லைக் 60.67 lakh crore பீப்புள் இதில் லோன் அவைல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதோட காஸ்ட் எடுத்துக்கிட்டால் 2.3 lakh crore வந்து லோன் கொடுத்துருக்காங்க. இனி 1.48 lakh crore வந்து லோன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது எண்ட் ஆகக்கூடிய டைம் பீரியடில் த டைம் வில் எண்ட். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.25 அண்ட் 14% ஃபார் என்பிஎஃப்சி. சரியா? பேங்க்லேருந்து 9.25% கொடுப்பாங்க. இதே நீங்கள் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்பிஎஃப்சியில் போகிறீங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் ஃபார் 14%. ஸோ தட்ஸ் ஆல். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஜஸ்ட் நோ அபவுட் த முத்ரா, இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆத்ம நிர்பார் அபியான் ஸ்கீமில் இது ஒரு பார்ட். தட்ஸ் வை யூ ஹாவ் டு நோ. தென் 7th நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குட் அண்ட் விஜிலண்ட் கவர்னன்ஸ். இப்போது இந்த 31st October டைம் பீரியட் அந்த வீக்கை வந்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி இயர். அதில் ஐடியா பாக்ஸ் ஆன் குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ் இன் எ பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் அதை லான்ச் பண்ணது மை கவர்மெண்ட் பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தர்ப் அப்படின்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் கவர்னன்ஸை வந்து நீங்கள் அதை லான்ச் லைக் இனிஷியேட் பண்ணுவாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது மாதிரி சத்ரக் பாரத் சமிர்த் பாரத், விஜிலண்ட் இந்தியா, ப்ராஸ்பரஸ் இந்தியா அப்படின்ற கண்டனில் கட்டுரைகள் நடத்துறது, ட்வீட்ஸ், அது மாதிரி ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, ட்ராயிங்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இதை நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம்.
அந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் எதுக்கு அப்படின்னா கரப்ட் ப்ராக்டிஸ் மைண்ட்ஸை மாற்றுறதுக்கு, எத்திக்கல் பிஹேவியரல் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு சிவில் சர்வீஸ் பீப்புள் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த 1 வீக் அதை பயன்படுத்துகிறாங்க. எத்திக்கல் இந்தியாவை உருவாக்குறது, தட் இஸ் நாத்திக் பாரத், ethical practices, social audit of ethical practices, development of measurable metrics for corruptions, disproportionately high impact of corruption on governance எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மக்களுக்கு வலியுறுத்துறது, ப்ளஸ் சிவில் சர்வன்ஸ் பீப்புளுக்கு எல்லாமே சொல்கிறது. இது செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு ப்ரிவென்ட் கரப்ஷன், ரீசெண்டாக நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுமட்டும் லோக்பால் அண்ட் லோகாயுக்தாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதே மாதிரி ஆர்டிஐ ஆக்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஃபர்மேஷன்ஸ். அது மாதிரி நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து உருவாக்கியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு குரூப் பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஒரே எக்ஸாம்ஸ் 2 times கண்டக்ட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அண்ட் தென் கவர்னன்ஸ் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மூலமாக கரப்ஷன் குறைஞ்சிட்டு வருது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். அப்புறம் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது லைக் ஏதாச்சும் ஸ்பையிங் பண்ணி சொல்கிறவங்க, கரப்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்கிறவங்களுக்கு அவங்களோட நேம்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட். அது மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிற பினாமி டிரான்சாக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உருவாக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உருவாக்கப்பட்டது இந்தியாவில் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் இல்லாமல் பிளாக் மணி லாண்ட்ரிங் நடக்காமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கண்காணிக்கிறது வி ஹேவிங் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பார்லமெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். அபெக்ஸ் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, விஜிலன்ஸில் என்னெல்லாம் பண்ணலான்றதை பிளான் பண்ணுவாங்க. சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. 2003 we having an act, Central Vigilance Act மூலமாக. இட்ஸ் அ மல்டி மெம்பர் பாடி, ஒரு கமிஷனர் அப்புறம் 2 ஜாயின் இல்லை விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வில் பி தேர், அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் த ஹெட், அப்புறம் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அது மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், லோக்சபாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் லீடர். அது மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸோட டென்யூர் எடுத்துனா 4 years இல்லைனா 65 years ஆஃப் ஏஜ். தென் 8th வந்து கங்கா உஸ்தவ், தட் இஸ் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ளீன் கங்கா திட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற கட்டுரைகள் மூலமாக, அது மாதிரி அதில் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது, பீப்புளுக்கு அவேர்னஸ் உருவாக்குறது. அதே மாதிரி வாலண்டியர்ஸ் வில் கோ அண்ட் ஒர்க் ஃபார் க்ளீன் கங்கா சிஸ்டம், லைக் அந்த ஸ்கீமுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதான் இந்த ஸ்கீமோட மெயின். இந்த 3 day ஃபெஸ்டிவல் இதில் மெயினாக ட்ராமாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எக்ஸிபிஷன், ஃபோட்டோ கேலரிஸ் எக்ஸெட்ரா. இதில் மெயினாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா திட்டத்துக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது நேஷ்னல் கங்கா கவுன்சில் 2016 உருவாக்கப்பட்டது. ஆல்ரெடி இட் வாஸ் நேம்ட் அஸ் நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி. சரியா? தென் programs held during the festival, that is Ganga Task Force. இந்த நேஷ்னல் கேடட் காப்ஸ் NCC குரூப் பீப்புள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க க்ளீன் கங்கா திட்டத்துக்கு. இட்ஸ் அ பெட்டாலியன், எக்ஸ் சர்வீஸ் பீப்புளும் அதில் இருப்பாங்க. தென் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறது, அப்புறம் குவிஸ் நடத்துறது, ட்ராயிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மெயினாக இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னா கங்காவை கிளீனினஸை உருவாக்குறது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்வச் பாரத் அபியான் 2. அண்ட் தென் புவன் கங்கா வெப் ஆப் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பொல்யூஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக. பேன் ஆன் வேஸ்ட் டிஸ்போசல் ஆன் கங்கா, ஸோ அதை தடுக்கிற வி ஹேவிங் அன் ஆக்ட். லைக் NGT வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கங்கோத்ரி கிளேஷியரில் ஒரிஜினேட் ஆகக்கூடியதான் இந்த லைக் கங்கா ரிவர், பாக்யரதி ரிவர் ஜாயின்ட் வித் அலக்நந்தா. ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் கங்கா ரிவராக வருது. அது மட்டும் இல்லை, யமுனா ரிவரும் கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரி. கும்தி, கோசி, காக்ரா இதெல்லாமே மெயின் ரிவர்ஸ் கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரிஸாக இருக்குது. அப்போ டால்ஃபின், கங்கா ரிவர் டால்ஃபின் இஸ் த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இட்ஸ் த ஒன்லி இந்தியன் அக்வாட்டிக் லைக் டால்ஃபின் கேட்டகரி இல்லைன்னா ஃபிஷ் கேட்டகரியில் டால்ஃபின் இந்தியாவில் இருக்கிறது, அக்வாட்டிக் கேட்டகரியில் ரிவர் ஏரியாவில் இருக்கக்கூடியது. ஸோ that's all. So that's all about today's current affairs, students. Hope you people got it. Thanks a lot for joining with us.